அவரின் பாதம் அணிதிரள்வோம். இத்தனை வாழ்வுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயனை நம்மை கூப்பிட கேட்போம். ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயனை நம்மை கூப்பிட கேட்போம். ஆவியினருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினிலேற்போம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நாம் அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளில் நின்று எங்களை ஒன்று சேர்த்திருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாட்சியுறுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பிக்க சகோதரங்களே, இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஒரு தடவை அவர் நேருவை பார்த்து சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே வாழ்கின்ற சிறந்த மனிதர்களுள் ஒருவராக நான் ஜவஹர்லால் நேருவை கருதுகின்றேன். ஏனென்றால் மனிதர்களால் வெல்ல முடியாத 2 உண்மைகளை, காரியங்களை அவர் வென்றுள்ளார். ஒன்று பயம், அடுத்தது முன்சார்பு எண்ணம். ஒரு மனிதனை அவனது நிறை குறைகளுடன் நிற்க தடையாக இருப்பது எது என்று பார்க்கின்ற பொழுது முன்சார்பு எண்ணமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவனுடைய குடும்ப பின்னணி, அதே நேரத்திலே அவன் வாழ்ந்த சூழ்நிலை, இவற்றையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்கின்றோமே தவிர அவர் தற்பொழுது எந்த முறையிலே வாழ்கிறார் என்பதை நாங்கள் கணிக்க தவறுகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற கருத்துக்களின்படி ஆண்டவர் இயேசுவையும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை அடிப்படையிலேயும் அதே நேரத்திலே அவர் வாழ்ந்த அந்த சமுதாயத்தினுடைய எண்ணங்களின் அடிப்படையிலுமே அவரை ஆய்ந்து அறிகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த புதுமைகள் அது உயர்வானதாக இருந்தாலும், ஆனால் அவர் வாழ்ந்த சூழ்நிலையை மையமாக வைத்து அவரை மட்டம் தட்டுகின்றார்கள். எனவேதான் ஆண்டவர் அங்கு பெரிய வல்ல செயல்கள் ஒவ்வொன்றையும் செய்யவில்லை என்று இன்றைய நற்செய்தி எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தவிர ஏனைய இடங்களில்தான் இறை வாக்கினர்கள் மதிப்பு பெறுவார்கள் என்கின்ற செய்தியினையும் ஆண்டவர் இன்றைய நாளில் எடுத்துரைக்கின்றார். எனவே நாங்கள் எங்களது முன்சார்பு எண்ணங்களினால் பிறரை நாங்கள் மட்டம் தட்டாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த சூழ்நிலையில் அவர் வாழ்கின்ற பொழுது எந்த நிலையிலே அவர்கள் வாழ்கின்றார்களோ அந்த மனநிலையோடு அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற வரத்தினை இறைவன் தர வேண்டுமென்று தொடரும் கல்வாரி பலியினிலே நாம் அனைவரும் உருக்கத்துடன் செபித்து நிற்போம். இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெற எங்களது குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் இணைந்து ஆண்டவரிடம் பெருந்தி மன்றாடுவதோடு இன்றைய நாளிலே தனது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற ஆண்டன் விகேஷ் வர்ஜன் என்கின்ற நிலைக்காகவும் அதே நேரத்தில் இவ்வளவு வாழ்வை முடித்துக்கொண்டு இறைவழி சேர்ந்த விஜிதரன் இளையதம்பி அவர்களுடைய 18வது ஆண்டு நிலைப்பாற்றி திருப்பலியாகவும் மரியான் தம்பி வின்சன், இளையதம்பி சுசியம்மா வின்சன், இளையதம்பி கலிஸ்டா வின்சன் ஆகியோருடைய ஆண்மலைப்பாட்சிக்காகவும், மேலும் சூசை பிள்ளை, அந்தோனியா பிள்ளை, பிரியதர்ஷினி என்பவருடைய ஆண்மலைப்பாட்சிக்காகவும், அந்தோனி பிள்ளை ஸ்டீஃபன் மேரி மார்க்கெட் என்பவருடைய ஆண்மலைப்பாட்சிக்காகவும் சிதமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிதறாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக்கு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக்கு. மூடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கின்றார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகின்றார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டும் போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். இது நம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்களுக்கு பதிலுரையாக ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் என்று கூறவும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் நமது உருவத்தை அறிவார்.
நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைப்பிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா, 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 ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றையும் தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதி தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்ன இவருடைய கைகளாகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். வாழ்வுதல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலேந்தியும் பீடம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலேந்தியும் பீடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலேந்தியும் பீடம் வந்தோ.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருக்கும் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடனே எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தை, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக முடைச்சுவராம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் வளர்த்துக்கு என்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் முதல் திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நீர்மையாகவே தூயவர் தூய்மையான தீர்க்கு மூச்சு ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை துவைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலாகும் இரத்தமாகும் இவை எங்களுக்கு மார்பனவாகும். அவர் பாடுபட இளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே உணவருந்தியும் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திரும்ப நின்று மக்கள் எம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை என்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவர். இன்றைய நாளை நீர் செய்த நன்மைத்தனத்திலிருந்து நன்றி கொண்டவர்களுக்காக தங்களது பிறந்தினத்தினை கொன்ற ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவர் இவர்கள் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வளவு காலம் இவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்த கிருபைக்காக இனி வரும் காலங்களிலும் தெய்வீக பிரசனமும் வரலன்பும் பாதுகாப்பவர்களோடு இருக்கும்படி செய்தலும். உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும் ஆண்டவர், நீடிய ஆயுளை கொடுத்தரலும்.
என்றும் உமக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக இவர்கள் வாழ வரம் தந்திருள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். தந்தை, நீர் இவ்வுலகில் இந்த முறம் அழைத்துக் கொண்டு இன்றைய நாள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்படைத்து நிற்கின்றோம். ஓம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஓமை புகழ்ந்தேற்றும் வரமருள ஓமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளை நாம் தந்தை என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்து இருக்கின்றார். எனவே அந்த அன்பான தந்தையை நாங்களும் அப்பா தந்தாய் என போற்றி புகழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனை திரும்பிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து அப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவார் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு கொண்டு வந்த அன்பின் அமைதியினை நாம் அனைவரும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கு. தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றி
மீட்பை மக்களித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கோயில் அதில் உயிராயிருப்பான் இறைவன். உள்ளம் என்றொரு கோயில் அதில் உயிராயிருப்பான் இறைவன். அப்பம் என்றொரு உருவில் அவன் உணவாயிருப்பான் உலகில். படைப்பின் இறைவன் பீடத்தில் இருக்கின்றார். உணவின் உருவில் இதயத்தில் வருகின்றார். இதயம் கொடுத்தவன் இறைவன். மண்ணின்பம் நிலைப்பது இல்லை. இதயம் கொடுத்தவன் இறைவன். மண்ணின்பம் நிலைப்பது இல்லை. இல்லை. படைப்பின் இறைவன் பீடத்தில் இருக்கின்றார். உணவின் உருவில் இதயத்தில் வருகின்றார். அவன் பலியில் வந்ததன் நிறைவு. இதய தாமரை கதவு தினம் திறந்தால் வருவது உணவு. உமது முகத்தின் ஒளி அடியார் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். மன்றாடுவோமா. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவூற்ற பெற்ற நாங்கள் உம்மை வந்திருக்கின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியினால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் உய ஆவிகளோடும் இருந்து உங்களை இன்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணி. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணி.
ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.